அனைவருக்கும் பிரியவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி சரணா ஸ்டோர்ஸ் தான் வந்திருக்கோம். இது என்னோட ஹோம் டவுன் கிடையாது. ஆரோவில் தான் என்னோட ஹோம் டவுன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட பிஸ்னஸ்க்காக வந்திருக்கோம். அதோட நான் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்புக்கு வந்திருக்கேன். என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கடாயெல்லாம் கொஞ்சம் புதுசாக வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஏன்னா ரீசெண்டாக உங்களுக்கு நான் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்லாம் போட்டதுனால சில ஜாமான்லாம் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ப்ரைஸும் அப்படியே உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் நான். புது வீட்டுக்கு போனோன்னா கொஞ்சம் சில பொருட்கள்லாம் புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒன்றா பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோ ஃபியூச்சரில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன் விலையெல்லாம் என்னென்ன இருக்குது ப்ரைஸ் அப்படின்ட்டு. இன்னும் அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாண சீசன்ஸ் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்குள்ள ஜாமான் சிலெல்லாம் அப்படியே பார்த்துட்டேன்னா ஃபஸ்ட்டு கடாயெல்லாம் முடிச்சுட்டு அதையும் காட்ட நவராத்திரிலாம் வரப்போகுது இல்லையா, அதுக்கு சின்ன சின்ன ஜாமானும் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே பார்த்துட்டே போகலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனோட கொஞ்சம் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா இல்லை ஆன்லைன்லேயே வாங்கிடலாமா அப்படிங்கிற கம்பேரிசனம் பண்ணி தான் ஒரு பொருளே நான் வாங்குவேன். ஏற்கனவே நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா. அப்பா தட்டு நழுவி கீழே விழுந்து விட்டது. நல்லா ஹெவியாக இருக்குது இந்த கடாய். எல்லாம் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைஸ் இருக்குது, பெரிய சைஸும் வச்சுருக்காங்க. ப்ரைஸ் அப்படியே பாருங்கள். சென்னை போனோன்னா அப்படியே ஜாலியாக போய் டிமார்ட்டு அதுமாரி பாடி சரணா ஸ்டோர்ஸு ஹோம் சென்டர் இதெல்லாம் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு எனக்கு தேவையான பொருட்கள்லாம் எழுதி வச்சுப்பேன். இவங்க எப்போ போகிறாங்களோ அப்போ இவங்களோட பிஸ்னஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னை அழைச்சிட்டு போவாங்க. அப்போ அப்படியே எனக்கு வேண்டிய பொருள் வாங்கும்போது அப்படியே உங்களுக்கும் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். நம்ம சேனலில் வந்து ப்ரொமோஷனல் வீடியோ அந்த மாதிரி எந்த வீடியோவும் கிடையாது. ரெகுலராக பார்க்குற நம்மளோட தோழிகளுக்கு கண்டிப்பாக தெரியும். எல்லாமே நல்ல ஹெவியாக இருக்குது. எனக்கு விண்டோ ஷாப்பிங்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய பொருள் நம்ம வாங்குறோமோ இல்லையோ ஜாலியாக பார்த்துட்டு சுற்றிட்டு வரோம்ல, அந்த மாதிரி தான் இந்த வீடியோவும் இப்போ எடுத்து உங்களுக்கு போடுறேன். குக்கர்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்க. சாதம்லாம் வடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். வடித்த சாதம் நல்லது உடம்புக்கு. உண்டியல் பார்த்தீங்களா க்யூட்டாக இருக்குது. இப்போல்லாம் ஜிபே ஆயிடுச்சு, யார் இப்போல்லாம் உண்டியலில் பணம் சேர்க்குறா அப்படிங்கிறீங்களா. இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வாங்கி நம்ம கிஃப்டாக கொடுக்கலாம். அந்த பாருங்க சின்னதாக குட்டி கடாய். பாடி சரணாஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸஸ்லாம் வந்து கம்மியாக அதற்கு ஓரளவுக்கு இருக்கும். மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹெவியாக நல்ல ஒரு மெட்டல் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாகவே இருக்குது. இந்த டாட் டாட்டான டிசைன் நல்லா இருக்கு பார்க்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கடாய், பெருசு செம்ம பெருசு இது. இதோட ப்ரைஸ் ஷாப்பிங் போய் ஜாமான் வாங்குறதுன்னா கொஞ்சம் கம்மி டைமில் நான் பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். வீடியோ ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணணும், அதனால அதுக்கே டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour ஆகும். ஏன்னா பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு போய் என்னென்ன பொருள் நம்ம பார்க்குறோம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கா அதை மட்டும் தான் சூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோவை எடிட் பண்ணியும் போடுறேன். ரொம்ப லென்த்தாக இல்லாமல் அதே தரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பார்வையாகும். இந்த பூஜாலாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட கிராண்ட்மாலாம் இந்த மாதிரி பூஜாலாம் தூக்கிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. நம்மளாம் வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போகிற மாதிரி அவங்க பூஜா எடுத்துகிட்டு போவாங்க தண்ணிக்கு. அதுதான் எனக்கு ஞாபகம். உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் கொடுங்க, சப்போர்ட்டும் பண்ணுங்க.
இந்த டேமரின் ஜூஸ்லாம் எடுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. நிறைய இருக்கு, அப்படியே குட்டி கிடக்குது, எது எடுக்கிறது? ஏன்னா எனக்கு கொடுத்த டைம்குள்ள நான் வந்து ஷாப்பிங்கும் முடிச்சுக்கணும், வீடியோவும் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால. இங்கே பார்த்தீங்களா, இது நல்லா இருக்குல்ல? இப்படி கையை வாட்டமாக அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளோதான் ஜாமான் இருந்தாலும் இந்த சின்ன சின்ன பொருள்லாம் பார்த்து நமக்கு ஒரு ஆசை வரும். ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் சொல்லிட்டேனால இந்த பக்கம்தான் நிறைய இருக்கு பாருங்க, சின்ன சின்ன டப்பா அந்த மாதிரி. இது பாருங்க குட்டி குட்டியா அந்த பட்டாணியை ஒன்று மேலே ஒன்று வைக்கிற மாதிரி, அதை பானை டைப்ல இருக்குது, பார்க்க நல்லா இருக்கு. இல்லை சைஸ் எல்லாம் இருக்கு, 1, 2 அப்படின்னு சைஸஸ்லாம் இருக்கு. ஒரே மாதிரி டப்பாவா கொடுக்கறதுக்கு இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக கூட நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்டை கொடுக்கலாம். அது நவராத்திரி வருது, அதுக்கப்புறம் கல்யாண சீசன்லாம் தொடங்குது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இது நல்லா இருக்குல்ல? இந்த தேன் பாட்டில்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன பார்த்தோம்னா, எதை பார்த்தாலும் நல்லா தான் இருக்கு, குட்டி குட்டியா கியூட்டா இருக்கு, அதனால அழகா இருக்குன்னு சொல்றேன் நான். அழகா நீட்டா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ட்ரம்மு மாதிரி இருக்கு. எல்லாம் வந்து இது கொஞ்சம் இதே தான். நான் வேற ஒரு வாட்டி உறுதிப்படுத்திக்கிறேன், எல்லாம் வந்து போட்டுட்டோமா, வீடியோ எடுத்துட்டோமா இல்லையா அப்படிங்கிறத. அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ், முதல்ல ட்ரம்மு மாரி இருந்தது, இது வந்து இந்த ஃப்ளவர் பாக்ஸ் மாரி அந்த மாரி டைப்ல இருக்கு. ஏன்னா அந்த டப்பா கொடுக்கறதெல்லாம் நிறுத்திட்டு வேற என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த பக்கம் வந்திருக்கேன் நான் நம்மளோட வீட்டில் அது ரீசெண்டாக ஹவுஸ் வார்மிங் இருந்தால் அதுக்கு நான் வந்து டப்பாவுக்கு பதிலாக வேற ஒரு gift தந்தேன். அதை நான் அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணி போடுறேன் நான் உங்களுக்கு. இது சின்ன பூஜை. அது இந்த ஹார்லிக்ஸ் பாட்டிலா இருக்கும்ல அந்த மாதிரி டைப் இது. அப்ப பழைய காலத்துல தாத்தா பாட்டி காலத்துல ஹார்லிக்ஸ் பாட்டில் வந்து கிளாஸ்ல மேல வந்து மூடி லிட்டு இருக்கும், அது வீணா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து லிட்டு வச்சிருப்பாங்க, அதை போட்டுக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பழைய காலத்து மாடல் உள்ளது, பண்ணி தெளிக்கிறது எல்லாமே இருக்குது அதுல. இது ஏற்கனவே பார்த்தோம்னா 3, அதுல 2 இது. ஜாலியா காலையில போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரணும், எனக்கும் ஆசைதான். ஆனா பாத்தீங்கன்னா டைம் இவ்வளவுதான் இருக்கு, எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு கரெக்டா வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். நெய்யெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம், இதுல எண்ணெயும் ஊற்றிக்கலாம், இதோட ப்ரைஸ். ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா வேற வேற விதவிதமான ஜாமான்லாம் வச்சிருப்பாங்க. இதுவே இது தவிர பார்த்தீங்கன்னா பித்தளை பிராஸ்ல எல்லாம் கூட இருக்கு. இப்ப இந்த மாரி ஜாமான் தான் முதல்ல கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா, இப்ப இந்த வாட்டி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தரலாம் அப்படின்ட்டு. பட் ப்ரைஸ் பார்த்துட்டு வரேன் என்னென்ன பாக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் கொஞ்சம் விலைகள் வந்து கம்மி தான். இந்த மாரி டப்பாலாம் கூட இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான். சென்னை வந்து என்னோட ஓன் பிளேஸ் இல்லை, என்னோடது வந்து ஆரோவில் தான். நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு சென்னை, எங்களுக்கு பாண்டியிலேருந்து சென்னை கிட்டக்க, அதனால பர்ச்சேஸ் போகும்போது அங்கே போய் வாங்கிட்டு வருது. இங்கே பாண்டிச்சேரியில் வாங்கினோம் அப்படின்னா சிங்கப்பூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு நேரு வீதியில் இருக்குது, ஆனால் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். அப்புறம் கோயம்புத்தூர் போகும்போது அந்த கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ், அந்த வீடியோ கூட உங்களுக்கு பிராஸில் போட்டிருந்தேன் இல்லையா, அதில் இன்னும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொஞ்சம் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது, அந்த வீடியோ இன்னும் எடிட் பண்ணி போடணும். ஸோ வாங்கலைலாம் வந்து 2வது பட்சம், என்னென்ன விலையில விற்கிது அப்படிங்கிறதா நம்மளோட வீடியோட நோக்கம், அவ்வளோதான். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, மீண்டும் சந்திப்போம்.